மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உணர்வுடன் வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளையாக இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் உணர்ச்சிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உணர்வில் வாழும் வரையில் எந்த கஷ்டமும் நம்மை தீண்டப் போவதில்லை. உணர்ச்சிகளில் வாழும் பொழுது துன்பங்கள் உருவாகி தொடர ஆரம்பிக்கின்றன. மனதிலிருந்து நோய்கள் அல்லது வாழ்க்கையில் சங்கடங்கள் ஏற்படுகின்றன தவிர மனம் என்ற ஒன்றுக்கு அப்பால் நம்முடைய வாழ்க்கையை தொடரும் பொழுது ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அல்லாமல் வேறு கஷ்டங்கள் கிடையாது. உணர்வு என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் நிகழக்கூடிய வாழ்க்கை. மனம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையைத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொருள்கள் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது. ஆனாலும் பொருள்களை நம்பி வாழக்கூடிய வாழ்க்கை நம்மில் அதிகரித்துவிட்டது. உணர்வில் வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் நம்புபவர்களாகவும் இல்லை. உதாரணமாக, இறைவன் இருக்கின்றான் என்ற ஒரு உணர்வு, பார்த்ததில்லை, ஆனால் இருக்கின்றான் என்ற சத்தியம் அறிவிக்கப்படுகின்றது. அதனை உணர்வாக கொள்கின்றோம், நம்பிக்கை கொள்கின்றோம். இருக்கின்றான் என்பது இது ஞானங்களின் அடிப்படை. தெரியாத ஒன்று, பார்க்காத ஒன்று உணர்வால் நிச்சயமாக இருக்கிறது என்று உணர முடியும். இது வாழ்க்கையினுடைய சத்தியம். இவ்விதமாக இந்த சத்தியத்தை கொண்டு உணர்வுடன் நாம் வாழும் பொழுது நம்முடைய உணர்ச்சிகள், அதாவது அழியக்கூடிய அந்த சக்தியானது நீக்கப்படுகின்றது. உடலுக்கோ உயிரோட்டத்திற்கோ உடல் உறுப்புகளுக்கோ எந்த கேடும் இல்லாமல் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை உங்களுடைய உணர்வின் மூலமாக நிச்சயமாக அது வாழ்க்கை முழுமைக்கும் பயன்படும் என்பதை நாம் இன்று அறிகின்றோம். பெரும் கஷ்டங்களும் துன்பங்களும் நம்மை தீண்டும் பொழுது இறைவனே என்று அழைக்கின்றோம். இது முதல் மூச்சில், பிறந்த நாள் முதல் மூச்சில் உங்களுக்காக அறிவிக்கப்படக்கூடிய ஞானங்கள் இருந்து நாம் நினைவூட்டப்படக்கூடிய சான்றுகள். நம்முடைய வாழ்க்கையின் கஷ்ட காலங்களில் இறைவனே கடவுளே என்று கூப்பிடக்கூடியது. பார்த்தது இல்லை. அடுத்தது, அந்த இறைவனை நாம் உணர்வுபூர்வமாக உணர்கின்றமே தவிர அந்த இறைவனை பார்த்ததில்லை. ஒரு காலம் பார்த்ததாக சரித்திரமும் இல்லை, இனி பார்க்கவும் முடியாது. ஆனால் இருக்கின்றானா என்று கேட்டால் ஆம் என்ற அந்த ஒன்றை தவிர பதில் கிடையாது. பெயர்களை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ், ஜீசஸ் என்று, பெருமாள் என்று, இன்னும் பல பெயர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் உருவத்தின் அடிப்படையில், ஏதோ ஒரு வடிவத்தின் அடிப்படையில். இந்துக்கள் வடிவங்கள் வைத்திருக்கின்றார்கள். கிறிஸ்தவர்களும் கிராஸ் என்ற வடிவத்தை வைத்திருக்கின்றார்கள். முஸ்லிம்களும் அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையினுடைய ஒளி வடிவத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். யார் என்று தெரியாது. வெறும் ஒளியைத்தான் அவர்கள் தொழுகின்றார்கள், கும்பிடுகின்றார்கள், ஜெபிக்கின்றார்களே தவிர ஏதோ ஒரு உருவத்தின் அடிப்படை. ஆனால் உருவம் இல்லாத அடிப்படையை கொண்டு நம்பும் பொழுது மட்டும்தான் இறைவனுடைய உதவி நமக்கு இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது அறிய வேண்டும். இறைவனுடைய வாக்குகள் ஒவ்வொன்றும் நம்முடைய உயிர் மூச்சில் கலந்த வண்ணமாக இருக்கின்றன. ஒவ்வொரு சுவாசத்திலும் அந்த உயிர் மூச்சானது என்னுடைய நாளைய தேவையை அறிவிக்கின்றது. நாளைய தினம் நாம் எங்கு வாழ்வோம், நாளைய தினம் நாம் எதனை சம்பாதிப்போம், நாளைய தினம் நமக்காக காத்திருப்பது எது என்பதை நாம் அறிய மாட்டோம். இது உணர்வு. ஆனால் நாளை நான் இதை செய்வோனாக இருக்கின்றேன், இவ்விதமாக செய்து முடிப்பேன், இதனை நான் சாதிப்பேன். உணர்ச்சி. ஒன்று உணர்வு,
சரியானது மெய்யானது, உணர்ச்சி தவறானது பொய்யானது. நான் இதை செய்து முடிப்பேன் என்று கூறக்கூடிய அதே நிலையில் நாளை நீங்கள் இருப்பீர்களா என்பதை கேட்டால் இல்லை என்று பதில் வரும். அவ்விதமானால் நாளைய வாழ்க்கை உங்களிடம் இருப்பதாக எண்ணிக்கொண்டு பொருளின் அடிப்படையில் நீங்கள் வெகு மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றீர்களே, இதனுடைய பொருள் நாளைக்கு நீங்கள் வாழ்பவர்கள் இல்லை என்று இறைவன் அறிவிக்கின்றான். எவ்வளவு பொருள் சம்பாதித்தாலும் சரி உயிரோட்டம் வேண்டும், எவ்வளவு உணவு வகைகள் வைத்திருந்தாலும் சரி உயிரோட்டம் வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த உணவு எனக்கு விஷமாகிவிடும், அந்த உணவிலிருந்து எனக்கு நன்மை எதுவும் கிடையாது, அந்த உணவிலிருந்து எனக்கு எந்த பாத்தியதையும் கிடையாது. நாம் எதனை நம்புகின்றோம்? உயிரற்ற ஜடமாக நாளைய வாழ்க்கையை நான் கற்பனையில் சித்தரித்து கொண்டு அந்த வாழ்க்கை எனக்கு உண்மையானது என்று எண்ணி நான் கடுமையான முயற்சியில் இருக்கின்றேன், உணர்ச்சி பூர்வமாக செத்து கொண்டிருக்கின்றேன் என்பது பொருள். நான் வாழவில்லை. பயம் வேண்டும். நாளைய வாழ்க்கை எனக்கு நன்மையாக அமைய வேண்டும் என்ற பயம் வேண்டும். நீங்கள் பெருவாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கடுமையான முயற்சியில் இருக்கும் பொழுது உங்களுடைய பொருள்களை எல்லாம் மூலதனமாக நீங்கள் அமைக்கும் பொழுது பயம் வரும். நாளைக்கு என்ன ஆகுமோ என்ற பயம் வரும். இது நஷ்டப்பட்டுவிட்டால் என்ன ஆகுமோ என்ற அந்த துடிப்பு இருக்கும். உங்களை அறியாமலேயே அந்த பயம் உங்களை வழிநடத்துகின்றது நேர்மையான பாதையின்பால். இப்பொழுது உங்களுடைய வாடிக்கையாளர்கள் அந்த நேர்மைக்கும் அந்த உள்ளட்சத்திற்கும் பதிலளிக்கின்றார்கள். உங்களுடைய முகஸ்துதி நன்றாக இருக்கின்றது, உங்களுடைய பொருள்கள் நன்றாக இருக்கின்றது, உங்களுடைய வியாபாரம் அதிலிருந்து பெருக ஆரம்பிக்கின்றது. பயபக்தியின் காரணமாக, உணர்வின் காரணமாக நான் சாதிப்பேன் என்று நான் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி பயம் வந்தது? யார் அந்த பயத்தை கற்பித்தது? இது உயிரோட்டம். இறைவன் உங்களுக்காக அறிவிக்கின்றான். உங்களுக்கு உள்ளட்சம் தேவை. மிகப்பெரிய ஒரு காரியத்தில் ஈடுபடுகின்றீர்கள், நஷ்டம் ஏற்பட்டுவிடக்கூடாது. இப்பொழுது நீங்கள் நஷ்டம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று பயப்படுகின்றீர்கள். ஆரம்பிப்பதற்கு முன்பாக நான் பெருவாழ்க்கையை வாழ்வதற்காக பெரிய முயற்சி எடுத்து பெரிய பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு நுழைறீங்க. நுழையும் பொழுது உங்களுக்கு பயம் ஏற்படுகின்றது. இதனை நீங்கள் உணர வேண்டும். பயம் எங்கிருந்து வருகிறது? யார் ஊட்டியது அந்த பயத்தை? அதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை சிறக்க இருக்கின்றது. நிச்சயமாக பயபக்தியுடன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் இறைவனிடத்திலிருந்து நமக்கு நன்மையை பெற்றுத் தருவதாக இருக்கின்றது என்பதில் சந்தேகம் கொள்ளக்கூடாது. நம்பிக்கை உங்களுக்கு உறுதியாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உள்ளட்சம் அதைவிட மிகுதியாக இருக்க வேண்டும். இப்பொழுது இறைவன் புறத்திலிருந்து நமக்கு ஒரு நன்மை கிடைக்க ஆரம்பிக்கிறது. திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை வருகின்றது. திருமணம் செய்த பிறகு அந்த நேரம் நெருங்கும் பொழுது பயம் ஏற்படுகின்றது, எப்படி வாழ்க்கை அமையப் போகிறது என்று. அதன் பிறகு குழந்தை பேர் வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது. குழந்தை பேர் ஏற்பட்டவுடன் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்ற பயம் ஏற்படுகிறது. உள்ளட்சத்தை இறைவன் அவ்வப்பொழுது கற்பித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த உள்ளட்சத்தின் காரணமாகத்தான் நீங்கள் வாழ்கின்றீர்களே தவிர, உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறிக் கொண்டிருக்கிறதே தவிர, மற்றபடி உங்களுடைய அறிவை கொண்டோ உங்களுடைய முயற்சியை கொண்டோ இல்லை என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். யார் அந்த உள்ளட்சத்தை விட்டும் விலகிக் கொள்கின்றார்களோ, உள்ளட்சம் இல்லை என்று ஆகிவிடுகின்றதோ, அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது. அத்தியாயம் 9 வசனம் 118. தங்கி இருந்த 3 கூட்டத்தாரையும், தங்கி இருந்த பின்தங்கிவிட்ட 3 கூட்டத்தாரையும், அந்த 3 கூட்டத்தார்கள் யார் என்பதை பிறகு பார்க்கலாம். பூமி எவ்வளவு விசாலமாக இருந்தும் அது அவர்களுக்கு நெருக்கடியாகி அவர்கள் உயிர் வாழ்வதும் கஷ்டமாகிவிட்டது. உயிர் பிரிந்துவிடுமோ என்ற நிலை வரும்பொழுது அவர்கள் இறைவனை அடைக்கின்றார்கள். அதற்கு முன்பு வரையில் அவர்கள் இறைவனை மறந்தவர்களாக, டாக்டர்கள் காப்பாற்றுவார்கள், என்னுடைய பொருள் காப்பாற்றும், என்னுடைய மக்கள் தொகை என்னை காப்பாற்றும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த நேரம் வரும்பொழுது, ஒருவரும் உதவ மாட்டார்கள் என்ற அந்த எண்ணம் வரும்பொழுது, இறைவனே என்று திரும்பக்கூடிய அந்த சூழ்நிலை அவர்களுக்காக ஏற்படுகின்றது. இந்த சூழ்நிலையை முன்னரே அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள். இருந்தாலும் மெத்தனத்துடன் அதனை அவர்கள் புறக்கணித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். உங்களுடைய சத்தியத்தின் மீது நீங்கள் நினைநிற்கும் போதெல்லாம் பயம் ஏற்படும். அசத்தியத்தின் மீது நீங்கள் நினைநிற்கும் போதெல்லாம் அசாத்திய துணிச்சலுடன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிக பெரும் துன்பத்தை அடைவதற்காக எத்தனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பது பொருள். உங்களுடைய எண்ணிக்கை, உங்களுடைய மக்கள் தொகை, உங்களுடைய பொருள்கள், உங்களுடைய பணம் எதுவும் உங்களுக்கு உதவாது. அந்த நிலையை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் சுற்றி வர.
ஆஸ்பத்திரியில் சேர்த்தால் அவர்கள் உயிர் வாழ்ந்து விடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அவ்வாறல்ல, பிணம்தான் வெளியில் வரும். அங்கு சென்று மரணம் அடைய வேண்டும் என்று நீங்கள் விதித்துக் கொண்டீர்கள். இல்லை, இறைவனுடைய அனுமதியை கொண்டு மரணம் நிகழ வேண்டும் என்று இன்று விரும்புங்கள். மரணத்தை நீங்கள் ஜெயித்துவிடலாம் என்று எண்ணுகின்றீர்கள். அங்கு மரணம் நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்கு சென்றால் நான் உயிர் பிழைத்துக் கொள்வேன் என்று எண்ணுகின்றீர்களோ அங்குதான் மரணம், இறுதி மரணம். எங்கு அது துர்மரணமாகவும் இருக்கின்றது. நீங்கள் கொலை செய்யப்பட்டீர்கள். உங்களுடைய இன்டென்சிவ் கேர் யூனிட்டில், தீவிர சிகிச்சை பிரிவில் அங்கே இருக்கக்கூடிய அவ்வளவு டாக்டர்களும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய மருந்துகளையும் அட்டகாசங்களையும் மேற்கொண்டு உயிரை காப்பாற்றுபவர்கள் என்ற அந்த ஒரு பிரிவு, தீவிர சிகிச்சை பிரிவு, அங்கு அவ்வளவு தீவிரமாக முயற்சித்தும் இறக்கின்றார் என்ற ஒரு செய்தி வரும்பொழுது உங்களுக்கு உணர்வு திரும்பியிருக்க வேண்டும். இறைவன் விதித்த அந்த ஒரு நேரம் வந்துவிட்டால் ஒரு க்ஷணம் முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது, நிகழ வேண்டியது நிகழ்ந்தே தீரும். இதனை இறைவன் உணர்வாக அறிவித்திருக்கின்றான். ஆனால் நாம் அதை மறந்துவிட்டவர்களாக ஊர் உலக மக்களை பின்பற்றி கொண்டு நான் உயிரை காப்பாற்றிக் கொள்வேன் என்று விரைகின்றோம். நிச்சயமாக அவர்கள் உயிரை காப்பாற்றுபவர்கள் அல்லர், பொய்யர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் கேள்விப்பட்டு கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கின்றோம். இது சத்தியம். உணர்வு நாம் அடைய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையானது எங்கு நாம் பிறந்தோமோ, இறைவனால் படைக்கப்பட்டோமோ, இறைவனால் கைப்பற்றப்பட வேண்டுமே தவிர டாக்டர்களால் கொலை செய்யப்படக்கூடாது. நீங்கள் டாக்டர்களிடம் சென்று மரணமடைவதை ஏற்றுக்கொள்கின்றீர்கள். அது மரணம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அது கொலை. வீடுகளில் நீங்கள் மரணம் அடையும் பொழுது, அது இயற்கையான மரணம் ஏற்படும் பொழுது அது மரணம். ஆனால் நீங்கள் மரணத்தை விட கொலை செய்யப்படுவதை அதிகமாக விரும்புகின்றீர்கள். இதுதான் வாழ்க்கை, எப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீங்கள் கற்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கும் உங்களுடைய சமுதாயத்தினருக்கும். வீடுகளில் மரணம் அடைவது இயற்கையானதா? ஆஸ்பத்திரியில் சென்று மருந்துகளையும் ஊசிகளையும் விஷங்களையும் ஆக்சிஜன் இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு நீங்கள் இறுதியாக மரணமடையும் பொழுது அவ்வளவு முயற்சியும் தோற்று அந்த மரணத்தை நீங்கள் தழுவுகின்றீர்கள். இது இயற்கையான மரணம் அல்ல, கொலை செய்யப்பட்ட ஒரு சூழ்நிலை. உயிரை பற்றி உங்களுக்கு தெரியாது என்று இறைவன் அறிவிக்கின்றான். உணர்வு. உயிரை பற்றி எவருக்கும் தெரியாது என்று நமக்கும் தெரியும். இது ஞானங்களுடைய உச்சகட்டம். மருத்துவ அறிவையெல்லாம் மிஞ்சிய உச்சகட்டம். உயிரை பற்றி எவனுக்கும் தெரியாது, எவனும் உயிரை பாதுகாக்க முடியாது என்பது மருத்துவ ஞானத்தினுடைய உச்சகட்டம். மருத்துவர்கள் பொய்யர்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நாங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றுவதற்கு இருக்கின்றோம். அப்பட்டமான பொய், கொலைகாரர்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நிகழும் நிகழ்ச்சிகள் அவ்விதமாக. நாம் சென்று கொண்டிருக்கிற பாதையில் இறைவன் உணர்வாக அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு உயிர் மூச்சிலும் தவறு எது, சரி எது என்பதை. உங்களுக்கு அவனைத் தவிர உயிரளிப்பவன் இல்லை, அவனைத் தவிர வாழ்வளிப்பவன் இல்லை. உங்களுக்கு நல்லறிவு வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் எந்த துன்பமும் இல்லாமல் வாழ்வதற்கு. துன்பம் ஏற்பட்டுவிடுமோ என்ற பயம் இருக்கின்றது. இந்த உள்ளட்சத்தை கற்பிப்பவன் இறைவன். அந்த உள்ளட்சத்தின் காரணமாக நீங்கள் உங்களை அறியாமலேயே இறைவனே என்ற அந்த ஒரு துடிப்பை உங்களுடைய மனதில் கொள்கின்றீர்கள். யாரையும் நம்ப முடியாது என்ற எண்ணம் வரும்பொழுது இறைவன் ஒருவன் அங்கிருக்கின்றான். இவரும் அவரும் இருக்கின்றார், அவரை நான் உதவிக்கு அழைத்துக் கொள்வேன், உதவிக்கு நாடுவேன், அவர் உதவி செய்வார் என்று எண்ணும்போது இறைவன் நீங்கிவிட்டான். இனி உணர்ச்சிகளில் வாழ்வீர்கள். ஒன்றை அறிய வேண்டும், எவரொருவரும் தங்களிடம் இருப்பதை கொண்டு உங்களுக்கு பகிர்ந்தளித்துக் கொண்டு வாழ்பவர்கள் இல்லை. ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் கஞ்சத்தனமும் உணவித்தனமும் இருக்கின்றது. ஒவ்வொருவரும் தான் வாழும் வாழ்க்கையில் தங்களுக்கு தேவை என்று வாழ்கின்றார்களே தவிர, பிறரிடமிருந்து நான் தேவை எடுத்துக்கொள்வேன் என்று வாழ்கின்றார்களே தவிர, தன்னிடமிருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பாத்தியத்தை, அந்த ஒரு மனநிலை யாருக்கும் கிடையாது. முடிந்தால் உங்களிடமிருந்து நான் சில நன்மைகளை பெற்றுக்கொள்வேனே தவிர, என்னிடமிருந்து ஒரு நன்மையை கொடுக்கும் பொழுது பெரும் கஷ்டத்தோடும் மனதில் ஒரு ஆற்றாமையோடும் கஷ்டத்துடன் இருக்கும்பொழுது இவர் வேறு தொந்தரவுப்படுத்துகிறாரே என்று நான் அவரை விட்டு முடிந்து கொள்வேன், இல்லை என்று கூறிவிடுவேன். உதவி தேடி வரும் பொழுது, ஒருவர் உதவி தேடி வருகின்றார் என்று எனக்கு தெரியும் பொழுது நான் ஒதுங்கிக் கொள்வேன்.
ஒவ்வொருவருக்கும் தன்னிடம் இருக்கக்கூடிய தேவைகளே பெரிதாக இருக்கின்றது. அடுத்தவருக்கு உதவி செய்ய மாட்டார்கள். தங்களுக்கு தாங்களே அவர்கள் இயலாதவர்களாகவும் தங்களுக்கு தாங்களே அவர்கள் நஷ்டத்திலும் இன்னும் நாளைய வாழ்க்கை கஷ்டத்தையும் எதிர்பார்த்திருக்கும் பொழுது உங்களுக்கு உதவுவார்கள் என்று எண்ணுகின்றீர்களே, இந்த உணர்ச்சி வேண்டாம். சத்தியத்தின் பக்கம் வாருங்கள். யாரும் யாருக்கும் உதவி செய்பவர்கள் இல்லை. ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய நிலையே பெரிதாக இருக்கின்றது. இது உண்மை. மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் தங்களுக்கு தாங்களே இயலாமையிலும் கஷ்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை நாடி அவர்களுடைய உதவியை கொண்டு நான் வாழ்வேன் என்று பெற்றோர்கள் பிள்ளையை கருத்தில் கொண்டிருப்பதும், பிள்ளைகள் பெற்றோர்கள் என்னை வாழ்விப்பார்கள் என்று எண்ணுவதும், சொந்தக்காரர்களும் உறவுகளும் நம்மை வாழ வைக்கும் என்று எண்ணுவதும் நீங்கள் தெரிந்தே அறியாமையில் ஆகி உணர்ச்சிகளில் சிக்கிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த நாள் வரும்பொழுது நீங்கள் யாருடைய உதவியை கொண்டு வாழ்ந்துவிட முடியும் என்று எண்ணினீர்களோ அவர்களிடமிருந்து உதவி இல்லை என்று ஆகும் பொழுது நெருக்கடி உருவாகிறது. என்னுடைய நெருக்கடியெல்லாம் யாரை நம்பினேனோ அவர்கள் கைவிடுகின்றார்கள். இது நெருக்கடி. எந்த உத்தியோகத்தை நம்பி எந்த சம்பளத்தை நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனோ அது எனக்கு போதவில்லை, நெருக்கடி. யாரெல்லாம் எனக்கு உதவார்கள் என்று எண்ணினேனோ நிச்சயமாக அவர்கள் தங்களுக்கே உதவி செய்து சக்தியில்லாதவர்களாக இருக்கின்றார்கள். நான் அவர்களை நம்பியதும் என்னுடைய தவறு. அவர்கள் எனக்கு உதவார்கள் என்று அவர்கள் எனக்கு நம்பிக்கை கொடுத்ததும் அவர்களுடைய தவறு. ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு உதவி செய்ய முடியாது என்பதை தெளிவாக உணர்ந்திருந்தோம். எந்த மிதப்பில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவர் உதவுவார் என்று. நாம் நஷ்டவாளிகளாக நம்முடைய வாழ்க்கையை இன்று வரை நடத்தி கொண்டிருக்கின்றோம். உணர்வு இழந்ததன் காரணமாக. தனித்தனியே நீங்கள் ஆகும் வரையில் இறைவனிடமிருந்து உதவி இல்லை. இறைவன் உதவ மாட்டான் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். எனக்கு அடுத்து இருக்கக்கூடிய மனிதர், எனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு உறவு எனக்கு உதவி செய்யும். இன்னும் எனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளெல்லாம் இன்றைய பணம், நான் சேமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பெரும் பணம் என்னை எனக்கு உதவி செய்யும், என்னுடைய வாழ்க்கைக்கு உதவும் என்று எண்ணும் பொழுது இதைவிட கேடு எதுவும் கிடையாது. பணம் உயிரற்ற ஒரு ஜடம். அந்த ஜடம் என்னை பாதுகாக்கும் என்று நம்பிக்கை கொள்ளக்கூடிய நாம் மனிதர்கள் பாதுகாப்பார்கள் என்ற அந்த உயிரோட்டமுள்ள மனம் எனக்கு உதவி செய்யும் என்ற அந்த ஒரு சூழ்நிலை கூட இல்லை என்று இருக்கும் பொழுது எந்த உணர்வும் இல்லாமல் ஜடமாக இருக்கக்கூடிய உயிரற்ற ஒரு பிணம் பணத்தை நம்பி நான் வாழ்வேன் என்று எண்ணும் பொழுது நாம் உணர்ச்சிக்கு ஆளாகின்றோம். என்னுடைய வாழ்க்கையினுடைய கேடு ஆரம்பமாகின்றது. அந்த பணம் குறைய ஆரம்பிக்கும் பொழுது கடவுளே என்பீர்கள். உள்ளட்சம் ஏற்படுகின்றது. வெகு காலத்திற்கு முன்பாகவே இதன் காரணமாக இறைவனுடைய உதவி வருகின்றது. மீண்டும் ஒரு சகஜமான நிலை. மீண்டும் மறக்கின்றோம். உணர்வில் நீங்கள் வாழ வேண்டும், உணர்ச்சிகளில் வாழக்கூடாது. உணர்வு சத்தியம், உணர்ச்சி. நீங்கள் சத்தியத்தை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் பெரும் பதட்டமும் பெரும் பீதியும் அடைகின்றீர்களே. மனதில் பயத்துடனும் என்ன நிகழுமோ என்ற பதட்டத்துடன் வாழ்கின்றீர்களே. இந்த வாழ்க்கையிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இப்பொழுதும் சரி, உங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நான் பாதுகாப்போடு வாழ வேண்டும், பயமற்றவர்களாக வாழ வேண்டும். இதற்கு நீங்கள் உணர்வின் பக்கம் திரும்புங்கள். அந்த உள்ளட்சத்தை கொள்ளுங்கள். இறைவன் உதவி செய்ய வேண்டுமே, அவன் நம்மை கைவிட்டுவிடக்கூடாதே என்ற அந்த அச்சத்தை மேற்கொள்ளுங்கள். அது ஒரு அழகான அமைதியை கொடுக்கும். அதை விட்டுவிட்டு மனிதர்களையும் பொருள்களையும் நம்பி இது இருந்தால் நான் வாழ முடியும், இது இல்லை என்றால் வாழ முடியாது என்று எண்ணும் பொழுதெல்லாம் இன்னும் நெருக்கடி அதிகமாகும். அந்த அமைதி கிடைக்காது. உங்களுடைய மனம் இப்பொழுது விசாலமாக வேண்டும். ஒவ்வொரு உணர்வையும் இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். இது உங்களுடைய தேவை. நாளைய வாழ்க்கையை பற்றிய தேவையை இறைவன் அறிவித்து விட்டான். என்ன அறிவித்திருக்கின்றான்? நாளைய வாழ்க்கையை பற்றி கவலை வேண்டாம், அமைதியடையுங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அவசரப்பட்டு நீங்கள் உங்களுடைய எண்ணங்களில் அதிகரிக்காதீர்கள். என்ன செய்ய வேண்டும் என்று உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்த மூச்சு உங்களிடம் கிடையாது. அடுத்த நொடி நீங்கள் எங்கிருப்பீர்கள் என்று தெரியாது. நீங்கள் வெகு தூரம் கடந்து சென்றீர்கள். என்னை மறந்துவிட்டு, படைத்தவனை மறந்துவிட்டு நான் இவ்விதமாக என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமே என்று. அதில் உங்களுக்கு நன்மைகள் நீங்கள் சம்பாதிப்பது போன்று தோன்றும். ஆனால் இன்னும் தீவிரமான கஷ்ட நேரத்தில் நீங்கள் நுழைய வேண்டியிருக்கும் என்பதையும் இன்று அச்சம் கொள்ளுங்கள். இறைவனை தவிர்த்து உதவியை நாடும் பொழுது அந்த உதவியானது
சொற்ப நேர அற்பமான சுகத்தை கொடுக்கும், பின்னர் கடுமையான துன்பச் சூழ்நிலையில் தள்ளும் என்பதை என்று நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களால் யார் கூற முடியும்? ஒவ்வொருவருக்கும் நூற்றுக்கணக்கான உறவுகள் இருப்பீர்கள். யார் உங்களுக்கு உதவுவார்கள் என்று எண்ணுகின்றீர்கள்? அவர்களோடு உங்களுக்கு என்ன சம்பாஷணைகளும் உறவுகளும், நீங்கள் ஒருவருக்கொருவர் கூடிக்கொள்வதும் பேசிக்கொள்வதும் பிறகு பிரிந்து போவதும், இவர்களெல்லாம் இன்றைய உறவுகள் என்று ஒரு மிதப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் இறைவனை மட்டும் வைத்துக் கொண்டால் என்ன? முதலாவதாக. பின்னர் இருக்கட்டும், உலக மக்கள் இருக்கட்டும், பொருள்கள் இருக்கட்டும், அதற்கு முன்பாக இறை உணர்வோடு, அவனுக்கு நன்றியோடு, அவனுடைய உதவி இல்லாமல் வாழ முடியாது என்ற அந்த சத்தியத்துடன் வாழ பழகுங்கள். என்னுடைய வியாபாரமும் என்னுடைய பொருள்களும் என்னுடைய மக்களும் என்ற அந்த உணர்ச்சிகள் நீங்க வேண்டும். இறைவன் ஒருவனைத் தவிர இல்லை. நீங்கள் ஒன்றுமே இல்லாத நிலையில் இருந்தபோது உங்களை ஒரு அணுவாக அமைத்து, கருவாக அமைத்து, பின்னர் உங்களை இருள்களில் வளர்த்தான். காற்றும் இல்லாமல், தண்ணீரும் இல்லாமல், மூச்சும் இல்லாமல், உணவும் இல்லாமல், உங்களுடைய தாய்க்கும் உங்களுக்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லாமல் வளர்த்தான். உங்களுடைய தாயிலிருந்து தான் உங்களுடைய உணவு உங்களுடைய குழந்தைகளுக்கான உணவு செல்கிறது என்றால், தாயுடைய இரத்தம் வேறு, குழந்தையுடைய இரத்தம் வேறு. இரத்தத்தின் மூலமாகத்தான் உணவு செல்ல வேண்டும். அந்த இரத்தம் வேறு வேறு கலந்துவிட்டால் மரணம். ஒன்று தாய் மரணமடைய வேண்டியிருக்கும், அப்படி இல்லை என்றால் குழந்தையை மரணமடைய வேண்டியிருக்கும். யார் அந்த குழந்தையை பாதுகாப்பது? டாக்டர்களுக்கே தெரியாது. ஆனால் இவர்கள் மகப்பேறு மருத்துவ நிபுணிகள். நாமும் இறைவனை மறந்து இந்த பெண் மருத்துவர் நம்மையும் நம் குழந்தையையும் காப்பாற்றுவார். அங்கு ஆரம்பமாகிறது 2 பேருடைய சீர்கேடுகளும். வாழ்க்கையை முழுமைக்கும் இப்பொழுதும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். யாரொருக்கும் கர்ப்பப்பை கிடையாது, மார்பகங்களும் கிடையாது. அவ்வளவும் வெற்றியிருக்கப்பட்டுவிட்டது. கேன்சர், புற்றுநோய் என்று அதுக்கு மருத்துவமும் கிடையாது. வெற்றியிருக்கப்பட்ட பிறகு முடமாகி வெறும் சதைப்பிண்டமாக வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை முடிவடைகின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பின்தங்கிவிட்டவர்களாக ஆக வேண்டாம். இறைவன் அறிவிக்கக்கூடிய ஒன்று, நான் ஒருவன் போதும் உங்களுக்கு, என்னை மட்டுமே நீங்கள் உங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உண்மை சத்தியம் பார்க்க முடியாது, ஆனால் உங்களுடைய உள்ளம் அதை கொண்டுதான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இப்பொழுதும் கூட பயத்தோடு இருக்கக்கூடிய அந்த நேரம், அதற்கு பிறகு அமைதி, பயமும் அமைதியும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. உள்ளச்சத்தின் காரணமாக பயம், அந்த பயம் இறைவனுடைய உதவி வேண்டும். அது மறைவான ஒரு எண்ணமாக இருக்கின்றது. யாருடைய உதவியும் இல்லையே என்று இப்பொழுது பயம் ஏற்படுகின்றது. இப்பொழுது யாருடைய உதவியும் இல்லையே என்று இருக்கும் பொழுது ஒன்றே ஒன்று பாக்கி இருக்கின்றது, அந்த இறை உணர்வு. நீங்கள் அறியாமலேயே அந்த உணர்வை கொண்டு பயப்படுகின்றீர்கள். நமக்கு உதவி இல்லை என்று எண்ணும் பொழுது நிச்சயமாக உதவி இல்லை, ஆனால் ஒரு உதவி அங்கு இருக்கின்றது. அதை கொண்டு நீங்கள் உங்களை அறியாமலேயே அழைக்கின்றீர்கள். அதன் காரணமாக அந்த பயம் நீங்கி அமைதி ஏற்படுகின்றது. நீங்கள் அந்த அமைதி ஏற்படுவதற்காக எந்த பெரிய பிரயத்தனமும் மேற்கொள்ளவில்லை, அந்த அமைதி உருவாகிறது. இந்த அமைதிக்கு காரணம் பயம். அந்த பயம் மனிதர்களை நம்ப முடியாது என்ற அந்த ஒன்றும் பின்னர் யாருக்கு இருக்கின்றார்கள் என்று நீங்கள் எண்ணும்பொழுது உங்களை அறியாமலேயே உங்களுடைய இறைவன் இருக்கின்றான் என்பதை அவன் அறிவித்து உங்களுடைய பயத்தை நீக்குகின்றான். கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் தெரியும் பயம் எப்படி நீங்கியது. சூழ்நிலை மாறவில்லை, என்னுடைய தேவைகள் நிறைவேறவில்லை, என்னுடைய மன கஷ்டம் எது அடிப்படையில் இருக்கின்றதோ அந்த சூழ்நிலை அப்படியே இருக்கின்றது. எப்படி எனக்கு பயம் ஏற்பட்டது, பிறகு எப்படி எனக்கு அமைதி ஏற்பட்டிருக்கின்றது, எதுவுமே மாறாத நிலையில். எந்த சத்தியத்தை கொண்டு உங்களுடைய மனம் அமைதியடைகின்றது? ஒவ்வொருவருக்கும் அமைதியாக இருக்கின்றது பயத்தின் காரணமாக. ஆனால் நமக்கு ஏதோ ஒன்று சுமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். கவலை நீக்கப்பட்டது எப்படி என்பதை அறிய வேண்டும். பயத்தின் காரணமாக கவலை நீக்கப்பட்டது. அந்த பயம் என்னவென்றால், எனக்கு எந்த உதவியும் இல்லாமல் ஆகிவிட்டேனே, இனி எப்படி வாழ்வது என்ற பயம். இதனை இறைவன் தன் புறத்தில் ஏற்றுக்கொண்டான். இந்த நிர்கதியான நிலையின் பொழுது தன் பக்கம் ஏற்றுக்கொண்டான். தான் உங்களை வாழ வைப்பதாக தன் மீதை அவன் கடமையாக்கி கொண்டான். இப்பொழுது மீண்டும் நினைக்கின்றேன் யாரிடம் உதவி தேடலாம் என்று. திரும்பவும் பயம் வருகின்றது, கவலை ஏற்படுகின்றது. இப்படி நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும். தூய்மையான உள்ளத்தை நீங்கள் கொள்ளுங்கள், இது சத்தியம். பயபக்தியுடன் வாழ்ந்து வாருங்கள். மனிதர்களை நம்பி பயப்படும் பொழுது இறைவனை நாம் கைவிட்டு விட்டோம். மனிதர்கள் இல்லை என்று இறைவன் தன் சத்தியத்தை கொண்டு உணர்த்தி பயம் கொள்ள செய்யும் பொழுது
உங்களை அறியாமலேயே மறைமுகமாக நீங்கள் அவனை அஞ்சுகின்றீர்கள். அங்கிருந்து உங்களுக்கு அமைதி கிடைக்கின்றது. இந்த அமைதி வெற்று அமைதி என்று எனக்கு என்னவென்றால், எனக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை அடையாளம் காட்டக்கூடியது அந்த அமைதி. பயபக்தியின் காரணமாகத்தான் அமைதி என்பதை அறியுங்கள். உங்களுக்கும் உங்களுடைய இருதயத்திற்கும் இடையே ஆதிக்கம் புரிவான் அவன் ஒருவனைத்தோடு கிடையாது. மனம் என்ற ஒன்று இருக்கின்றது என்றால் மனதில் சுகமான செய்திகள் இருந்தால் மட்டும்தான் மனம் இருக்கின்றது. சுகமான செய்திகளுக்கு அப்பால் கவலையும் பதற்றமும் இருக்குமானால் வாழ்க்கை வெறுத்துவிடும். மனம் விட்டுவிட்டது, மனம் விட்டு போச்சுன்னு சொல்லுவோம். நன்மையான செய்திகள் இருக்கும் வரையில் மனம் இருக்கின்றது. தீமையான செய்திகள் குடும்பம் படுது, மனம் விட்டுவிட்டது, மனம் வெறுத்து விட்டது, வாழ பிடிக்கவில்லை. உங்களுடைய மனதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவு உங்களுடைய மனதிற்கு விரோதி, எதிரி. நான் அறிவை கொண்டு வாழ்ந்து விடுவேன். அந்த அறிவு அவ்வளவுமே உயிரோட்டம் இல்லாதது. மருத்துவ அறிவு ஒரு உயிரை படைக்காது, வெட்டிவிட வேண்டும். இருக்கக்கூடிய உயிரை வெட்டி எடுத்துவிட வேண்டும். உறுப்புகளாக கூறு போட்டுவிட வேண்டும். மருத்துவ அறிவு அழிக்கக்கூடியது, உயிரோட்டம் கொடுக்கக்கூடியதல்ல. உங்களுடைய அறிவுடைய உச்சகட்டம் மருத்துவ அறிவு. அந்த அறிவுக்கு ஒரு உதாரணம், அது உயிரை கொடுக்காது, உயிரை வாங்கிவிடும். உயிரை அழிக்கக்கூடியது, இருக்கக்கூடிய உறுப்புகளை வெட்டியிருக்கக்கூடியது. கிட்னி சுருங்கிக் கொண்டிருக்கின்றது, கிட்னி இயக்கத்தில் செயலிழந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு உரிய உயிரோட்டத்தை கொடுக்க தெரியாது மருத்துவத்தால். ரன்னிங் கமிட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. 80% குறைஞ்சி போச்சு, 60% தான் பாக்கி இருக்குது, 20% தான் பாக்கி இருக்குது கிட்னி ஃபங்க்ஷன். 80% காமிக்கிற உயிர் கொடுத்தா என்ன, இயங்க வச்சா என்ன தெரியாது. இவர்கள் கிட்னி சிறப்பு மருத்துவ நிபுணர்கள். நீங்களும் அவர்களை பின்பற்றுவீர்கள். ஊருலக மக்களை பின்பற்றுவதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது எல்லோருக்கும் கிட்னி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நாளைக்கு இது செத்து போகக்கூடாது. எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் அதிகமாக கேட்கின்றீர்களோ, கிட்னி ஃபெயிலியர், டயபெட்டிஸ், பிபி, இன்னும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் அதிகமாக கேட்கின்றீர்களோ அது மனதில் உருவமாக தங்கும். உங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். எது மனதில் இருக்கின்றதோ அது நிகழும் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். மனதிலிருந்து தான் உங்களுடைய இயக்கங்கள் ஆரம்பமாகின்றன. மனதிலிருந்து தான் உங்களுடைய உற்சாகமும் ஆரம்பமாகின்றது. அதிலிருந்து தான் இருதயத்தின் துடிப்பு. அந்த துடிப்பை கொண்டு தான் உங்களுடைய உடல் இயக்கப்படுகின்றது. வெளியுறுப்புகள். மனதில் ஒரு சோகம், இதயத்தின் துடிப்பு நின்று விடுகின்றது அல்லது செயலிழந்து விடுகின்றது. சோகத்தில் அது சுருங்கி விடுகின்றது. இருதயம் இயங்குவதில்லை. நானும் எங்கும் வெளியே செல்ல விருப்பமில்லாமல் எனக்கு முடியவில்லை என்று வீடுகளில் அமர்ந்து விடுகின்றேன். உங்களுடைய உடல் உறுப்புகள் இயங்க வேண்டும் என்றால் இருதயத்தினுடைய அழகான துடிப்பு, அமைதியும் அழகும் கொண்டிருக்கக்கூடிய அந்த எண்ணத்தோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். அசிங்கமும் படபடப்பும் பொய்யும் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய அறிவை கொண்டு உள்ளத்தில் வைத்திருப்பீர்களானால் அந்த இருதயம் சுருங்கும். பின்னர் உங்களுடைய இயக்கங்கள் தடைபடும். அவ்வளவும் உங்களுடைய எண்ணங்களை கொண்டு நிகழ்கிறதை தவிர உங்களுடைய எண்ணம் இல்லாமல் ஒரு கேள்வி நிகழ்வதில்லை. உங்களுடைய எண்ணம் இல்லாமல் ஒரு நன்மை நிகழ்வதில்லை. அந்த எண்ணத்தில் உயிரோட்டம் உள்ளதை நான் வைத்திருக்கின்றேனா, அந்த எண்ணத்தில் உயிரோட்டம் இல்லாத ஜடத்தை நான் வைத்திருக்கின்றேன் என்பதுதான் கேள்வி. மனிதனுடைய அறிவு ஜடம், உயிரை கொடுக்காது, உயிரை படைக்காது. ஒரு கொசுவை படைக்க முடியாது, அந்த ஒரு கொசுவை அடிப்பதற்கு முடியாது. நாம் அந்த கொசுவத்தி புகையினை சுவாசிக்கும் பொழுது சாவமே தவிர அந்த கொசு சாவாது. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வழிமுறைகள், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய அறிவு அனைத்துமே இறை உணர்வுக்கு விரோதமானது. நாம் இறைவனுடைய பகிரங்கமான விரோதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனித சமுதாயத்தின் அடிப்படையை ஒட்டி அவர்களோடு நாம் கூடி வாடும் பொழுது, அவர்களை நம்பிக்கை கொண்டு வாடும் பொழுது மனிதர்களை இறைவனை இழந்து விட்டோம். சத்தியத்தின் மீது நீங்கள் நிற்க வேண்டும். ஒரு தேவையை இறைவன் அறிவித்து விட்டான், அழகான தேவை. நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும், கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம், துக்கம் என்னை தொடரக்கூடாது, விரும்பிவிட்டேன். இதில் உங்களுக்கு ஏதேனும் பங்கு இருக்க முடியுமா என்று பாருங்கள். கவலையும் தீண்டக்கூடாது, பயமும் ஏற்படக்கூடாது. கடந்த காலங்களில் நான் இழந்த என்னுடைய சோகங்கள், துயரங்கள் தொடரக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது இதில் பொறுப்பிருக்கிறதா? அது என்ன என்று பார்க்க முடியுமா உங்களால்? அவ்வளவும் உணர்வு. உருவத்தின் அடிப்படையில் கிடையாது, உணர்வின் அடிப்படையில் இருக்கின்றது. உணர்வுக்கு
வடிவம் கிடையாது. ஆனால் அதைத்தான் நீங்கள் பயப்படுகின்றீர்கள், அதைத்தான் நீங்கள் விரும்புகின்றீர்கள். அமைதிக்கும் பதற்றத்துக்கும் இடையே இரண்டுமே உணர்வின் அடிப்படையில் இருக்கின்றது. அதனை நீங்கள் உணர்கின்றீர்கள், பார்க்க முடியாத ஒன்றை. அந்த உணர்வின் காரணமாக நெஞ்சம் படபடைக்கின்றது, இருதயம் துடிக்கின்றது, சவுப்பை இருதயம் துடிக்கின்றது. ஏன் என்பது மறைவான அந்த சக்தியாக இருக்கிறது. மருந்துகளை கொண்டு நான் அடக்கிவிடுவேன். எதனை அடக்குகின்றீர்கள்? எந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய பதட்டம் இந்த துடிப்பை அதிகரிக்கிறதோ மருந்துகளை கொண்டு இருதயத்தை பாழாக்குகின்றீர்களா, அல்லது நீங்கள் அந்த இருதயத்தை காப்பாற்றுகின்றீர்களா? அந்த உணர்வுக்கு அந்த இருதயம் துடித்தால்தான் அந்த உடலானது இனியும் தன்னுடைய உயிர் வாழ்க்கையில் நீடிக்கும். அந்த உறுப்புகள் எப்பொழுது அடக்கி போடுகின்றீர்களோ அப்பொழுது அந்த இருதயம் செயலிழக்கும். இந்த மருந்துக்கு எதிராக அது வேலை செய்ய வேண்டும், மீண்டும் துடிக்க வேண்டும். ஆனால் மருந்துகளோ அடக்குகின்றது. இப்பொழுது அந்த இருதயத்தினுடைய உண்மையான சக்தியானது விரயமாக்கப்படுகின்றது. வெகு விரைவில் அந்த இருதயமானது வீங்கிப்போகும். பயத்தில் உங்களுடைய சிறுநீரகங்கள் அதிகமாக வேலை செய்யும். அதற்கு இருதய ஓட்டமும் தேவை, அதிகமாக இயங்க வேண்டும். அவ்வளவு கழிவுகள் நீங்க வேண்டும். ஏனென்றால் வேகமாக மனம் பதறுகின்றது. உள்ளுறுப்புகளில் இருந்து உள்ள கழிவுகள் ஏறுகின்றன. அது இரத்தத்தில் கலந்து சிறுநீரகங்கள் வழியாக வெளியேற வேண்டும். யூரின் அதிகரிக்க வேண்டும். எப்பொழுது நீங்கள் இருதயத்தை சுருக்குகின்றீர்களோ அது சிறுநீர் பிரிவதை தடுக்கின்றது. இரத்தத்தில் நச்சுக்கள் அதிகமாகின்றன. அந்த சிறுநீரகத்தை அது வெகு விரைவில் பாதிக்கும். எவ்விதம் உங்களுடைய உணர்வு உணர்ச்சிகள் இந்த இரண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய உடலின் கேடுகளுக்கும் உள்ளத்தின் பாதிப்புக்கும் ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய நிர்மூலத்திற்கும் காரணமாக அமைகிறது என்பதை உங்களுடைய எண்ணத்தில் கொள்ள வேண்டும். படிப்பை போன்று ஒரு கேடு கிடையாது, அறிவை போன்று ஒரு அழிவு கிடையாது. உணர்வில் வாடுங்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், பயபக்தியுடன் வாடுங்கள். இறைவன் உங்களை வாழ வைப்பான் என்ற அந்த எண்ணத்தின் மீது எந்த விதமான கருத்து வேறுபாடும் கொள்ளாதீர்கள். மனிதர்களை நம்புவதை விட்டுவிட்டு உள்ளத்தை நம்புங்கள். உங்களுடைய உண்மை சத்தியம் கூறுவதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது அச்சம் கொள்ளுங்கள். இந்த உள்ளட்சத்திற்கு பயபக்தி என்று பெயர். இறைவனுடைய உதவி உங்களுக்கு வரும். நல்ல உணர்வோடும் நல்ல அறிவோடும். மனிதர்களுடைய உதவி தேவையே இல்லை என்றாகும். இப்பொழுதுதான் நான் இறை அனுகிரகத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். கவலை தொடர வேண்டாம். அந்த கவலை இப்பொழுது அமைதியாக மாறியிருக்கின்றது. உள்ளட்சத்தின் காரணமாக இறைவனை பயந்தீர்கள். காரணம், யாரையும் உதவி தேட முடியாது, எனக்கு வழி இல்லை, ஒரே ஒரு வழி, இறை வழி. அதனை நீங்கள் உணர்ந்தோ உணராமலோ எனக்கு வேறு கதி கிடையாது என்று சொல்லும் பொழுது ஒரே கதி பாக்கி இருக்கின்றது, சத்தியம். அதன் மீது உங்களுடைய எண்ணம் திரும்புகின்றது. இதன் காரணமாக நீங்கள் விரும்பிய ஒரு வாழ்க்கை உங்களுக்காக அமைய வேண்டி அமைதியை இறைவன் கொடுக்கின்றான். இந்த அமைதியை யார் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோமோ, நாம் அறிய வேண்டும். நாம் உணராத, நாம் அறிய முடியாத பல நமக்கு சாதகமான அழகான சூழ்நிலைகள் நம்மை சுற்றிலும் உருவாகி கொண்டிருக்கின்றது. இது ஒரு கர்ப்பகாலம். எந்த நேரத்தில் அது நமக்கு டெலிவரி ஆகும் நமக்காக என்று நமக்கு தெரியாது. அந்த நேரத்திற்காக காத்திருங்கள். அமைதியை பேணிக்கொள்ளுங்கள். உள்ளட்சத்தை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வை பொருளாக மாற்றாதீர்கள். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நெருக்கடி கூடாது என்று இருக்கும் பொழுது பொருளாக மாற்றாதீர்கள். வீடு, வாசல், காசு, பங்களா என்று மாற்றாதீர்கள். அதில் உங்களுடைய வாழ்க்கை இல்லை. பொருளாக கற்பனை செய்யாதீர்கள். நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை வானங்களிலிருந்து அழகான சூழ்நிலைகளாக இறங்க இருக்கின்றன. பூமியுடைய செழிப்பில் வாழ வேண்டியிருக்கின்றது. சுற்றுப்புறச் சூழலில் வானமண்டலத்தில் நம்முடைய தலை மிதந்து கொண்டிருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு வேண்டும். தூய்மையான காற்றும், கண் குளிர்ச்சியான என்னுடைய சூழ்நிலைகளும், என்னுடைய மனதின் குளிர்ச்சியானது என்னுடைய முகத்தின் தேஜஸாக விளங்க வேண்டும். முகத்தினுடைய பரிணமிப்பாக இருக்க வேண்டும். அகத்தினுடைய அழகு. இதன் காரணமாக மனித சமுதாயத்தினிடையே நல்லுணர்வுகளும் நற்சிந்தனைகளும் நல்ல உறவுகளும் ஏற்பட வேண்டும். மனிதன் மனிதனை நம்பி வாழக்கூடாது, இறைவனை மட்டுமே நம்பி வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வை கொண்டு நீங்கள் முன்மாதிரிகளாக வாழும்பொழுதுதான் பிற மனித சமுதாயமும் மனிதர்களுடைய அங்கத்தினர்களும் நல்ல முறையில் வாழ்வார்கள் என்பதை இன்று நாம் உள்ளட்சத்தோடு மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒருவர் வாழ்ந்தால் போதும், உலகத்தையே வாழ்வித்தவர்கள் போன்று.
இறைவனுடைய அனுமதியை கொண்டு மட்டுமே மனிதனை நம்பாமல் வாழக்கூடிய வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புங்கள். அந்த வாழ்க்கையினுடைய பகுதி தான் நான் வாழ்ந்து கொண்டிருப்பது. மருத்துவத்தை நம்பவில்லை. எனக்காக இறைவன் கற்பித்துக் கொடுத்த அக்குபங்க்சர் என்ற அந்த மாபெரும் சகாப்தம், அதிலும் ஊசி என்ற ஒன்று இருப்பதன் காரணமாக அதனையும் விட்டொழித்தேன். கூடாது. எண்ணத்தில் நிகழ வேண்டும். எண்ணம் எதுவோ அது நிகழும். இறைவன் கொடுத்த எண்ணம். இறைவன் ஒருவன் உண்மையானால், இறைவன் ஒருவன் உண்மையானவனாக இருப்பானேயானால் அவனுடைய ஒரு எண்ணம் ஆகுக என்ற மாற்றத்தில் ஆகிவிட்டது. பொறுமைதான் காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கின்றது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு காலத்தவணை உண்டு. இறைவன் ஒரு பொருளை படைக்கின்றான் என்றால், உயிரோட்டமுள்ள ஒன்றை படைக்கின்றான் என்றால், சின்னதாக ஆரம்பித்து பெரிதாகி வளர்ந்து காய் கனிகள் கொண்டு உங்களுடைய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலத்தவணை நிச்சயமாக உண்டு. இப்பொழுது என் மனதிற்குரிய அமைதி அதனை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. நான் பார்க்க முடியாது. மறைவானவற்றை நம்பிக்கை கொள்ளுங்கள். எதன் காரணமாக எனக்கு இன்று ஒரு அமைதி குறைந்தது? என்னுடைய பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சிட்டு வருது, இருப்பு குறைவாக இருக்குது, பயம் ஏற்படுது. அதனால் ஒரு கஷ்டம் ஏற்படலை. உங்களுடைய மனம் அச்சப்படுகின்றது. நாளைக்கு இதுவும் இல்லை என்றால் என்ன ஆவது என்று அச்சப்படுகின்றது. நாளைய விஷயம், நான் உங்களிடம் இன்று பணத்தை அந்த அடிப்படையை கொண்டுதான் என்றால், பணம் இன்னமும் பாக்கி இருக்கின்றது, கொஞ்சம் குறைந்திருக்கின்றது. ஏன் அந்த அமைதி கெட்டது? இன்னமும் இருக்கின்றது. பல வருடங்களுக்கு அந்த பணம் உதவும் உங்களுக்கு. இருந்த போதிலும் பயம் ஏற்படுகின்றது. அதற்கு பிறகு எனக்கு எதுவும் ஏற்படாது, கிடைக்காது என்று. இது குறைந்துவிட்டால் என்ன செய்வது என்று. ஏனென்றால் வருமானத்தில் ஒரு சின்ன சருகளை அமைத்துவிட்டாலும் போதும் பயம் ஏற்பட்டுவிடும். இறைவன் கூறுகின்றான், என்னிடமிருந்து உங்களுக்கு அத்தாட்சிகளும் எச்சரிக்கைகளும் வந்து கொண்டிருக்கின்றன. எனினும் அந்த பயத்தின் காரணமாக உங்களுடைய நிலை சீர்படும் பொழுது நீங்கள் அலட்சியப்படுத்தியவர்களாக, உதாசீனப்படுத்தியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி மறந்தவர்களாக. யாருக்கு என்று ஒரு வறுமை இருக்கின்றதோ அவர்களுக்கும் இறைவனுடைய நற்செய்தி இருக்கின்றது. உங்களுடைய நிலை மாறும். ஆனால் அவர்களோ என்னுடைய நிலை எப்பொழுது மாறுவது, நான் எப்பொழுது வாழ்வது அவசரப்படுகின்றார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு இல்லை என்றாகிறது. யாரொருவரும் இந்த நிலைதான் எப்பொழுதும் என்று எண்ண வேண்டாம். பணக்காரர்களாக இருக்கும் பொழுது எனக்கு இந்த நிலை எப்பொழுதும் உண்டு, ஒரு காலம் கிடையாது. ஏழைகளாக இருந்தால் இந்த வாழ்க்கை தானோ எனக்கு எப்பொழுதும். உள்ளம் என்ன சொல்கின்றது? சிறப்பான வாழ்க்கை, அமோகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இருக்கிறதா இல்லையா? அது நிகழும். ஆனால் நம்புவதில்லை. நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் முன்மாதிரியாக வாழ வேண்டும். உங்களுடைய உயிர் பிரியும் காலம் எல்லோரும் கூடி நிற்பார்கள். என்ன செய்வது என்று கை பிசைந்து கொண்டிருப்பார்கள். டாக்டர்கிட்ட கேட்டால் இறைவனை நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று அப்போது உண்மையை கூறுவார். தான் எல்லா அட்டகாசங்களும் செய்து முடித்துவிட்டு தொண்டைக்குடியை அடைந்து விட்டால் மூச்சு இதுவரைக்கும் தான் போகும் கொண்டே இறங்காது. இறுதி மூச்சு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இறைவன் கூறுகின்றான், உங்களை விட நாம் சமீபமாக இருக்கின்றோம். நீங்கள் அந்த உயிரை பாதுகாப்பவர்கள் இல்லை. உயிர் பிரியும் நேரம் நிச்சயமாக நாம் அதை கைப்பற்ற தவறுவதில்லை. அந்த நேரம் வந்துவிட்டால் ஒரு சனம் பிந்தாது முந்தாது. நீங்கள் யார் இங்கு நிற்பதற்கும், சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பதற்கும், மந்திரிப்பவன் யார் என்று கேட்பதற்கும்? அவர்களால் காப்பாற்ற முடியும் என்ற எண்ணத்தை வைத்திருக்கின்றீர்களே, ஆதாரம் ஏதாவது இருக்கின்றதா? எந்த உயிரையாவது காப்பாற்றியிருக்கின்றீர்களா? அந்த நேரம் வந்துவிட்டால் உயிரை காப்பாற்றுவார் என்று சொல்லக்கூடிய அந்த டாக்டரிடம் உயிர் போகக்கூடாது, பிரியக்கூடாது. வீட்டுக்கு வந்தோம், செத்து போயிட்டோம்னா பரவாயில்லை. ஆஸ்பத்திரியில் இருக்கிற வரைக்கும் உயிர் பிரியக்கூடாது. உண்மைதானே? காப்பாற்றுபவர்கள் என்பது உண்மையானால் நல்லறிவு கெட்டுவிட்டது. இங்குதான் நாம் நஷ்டவாளிகள். உண்மையை விளங்காதவர்களாகவும் சத்தியத்தை எடுத்து கூறும் பொழுதும் யோசித்துக் கொண்டிருக்கின்றமே தவிர உண்மைதான் என்ற அந்த உணர்வோடு ஒரு விழிப்புணர்வை நாம் கொள்ள வேண்டுமே, அதுவும் இல்லை. ஏதோ ஒரு புரியாத பாஷையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோமோ என்ற அந்த உணர்வு சத்தியத்துடன் கூறுகின்றோம். இங்கு நாம் உணர்வதை கூறுகின்றோம். உங்களுடைய உயிர் யார் காப்பாற்றுவார் என்று டாக்டர்களிடம் சென்றீர்களோ அங்கு அவருடைய மேற்பார்வையில் நீங்கள் இருக்கும் பொழுது, தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும் பொழுது உங்களுடைய உயிர் பிரியக்கூடாது. பிரிந்துவிட்டால் மகா பொய்யர்கள். ஒரு இன்சிடென்ட் போதும், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஆனால்
ஊர் எங்கிலும் உலகம் எங்கிலும் மருத்துவமனைகளில் மரண ஓலங்கள். அது கூட காது விடாமல் அவர் உயிரை காப்பாற்றுவார் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நாம் செத்த பிணங்களாகும். வாழ்வதும் ஒன்றுதான், சாவதும் ஒன்றுதான். உயிரோட்டம் இல்லை, உணர்வுகள் இல்லை, இறைவனுடைய நற்செய்திகள் எதுவுமே காதில் வழங்கவில்லை. கண்கள் இருந்தாலும் குருடர்கள், இதயம் இருக்கின்றது, அதை கொண்டு விளங்கிக் கொள்வதில்லை. இவர்கள் உயிருள்ளவர்கள் அல்ல, இறந்தவர்கள். இறைவனுடைய வாக்கு. இனியாவது சிந்தித்து உணர்ந்து செயல்படுங்கள். உயிரை காப்பாற்ற என்று இறைவன் பக்கம் திரும்புங்கள், டாக்டர்கள் பக்கம் திரும்பாதீர்கள். இறுதி காலங்களில் இறைவனை மறுத்தவர்களாகவும் மறந்தவர்களாகவும் நாம் திரும்பியதற்கு நாம் உயிர் பிரியும் பொழுது அது ஒரு துர்மரணமாகவும் தன்னைத்தானே கொலை செய்து கொண்ட மரணமாகவும் பிறரை தன்னை கொலை செய்யும்படி தூண்டி அதன் காரணமாக நாம் கொலையுண்ட இந்த பாதகத்திற்கு இறைவன் கொடுத்த உயிரை நாம் துறந்தோம். மனிதர்களிடம் நாம் நம்மையே கொலை செய்யும்படி தூண்டினோம். இறைவன் பக்கம் அவன் கூறக்கூடிய ஒரு வார்த்தை, நீங்கள் என் அனுமதியை கொண்டு சுகமாக வாடுங்கள் என்ற அந்த வாழ்க்கையை வாழவில்லை. ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்ந்து மரணம் அடைகிற வரைக்கும் 10 வருஷம் 15 வருஷம் மருந்துகள் சாப்பிட்டு கடைசியாக தீவிர சிகிச்சை பிரிவில் 1 மாதம் 2 மாதம் கடந்து 6 மாதம் கடந்து சாவுறன்னு சொன்னான். இவ்வளவு கஷ்டங்களோடு சாவணுமா? ஏனென்றால் இறைவன் கொடுத்த ஒரு விதியின்படி அவனுடைய நேரம் வரும்பொழுது மட்டும்தான் உங்களுடைய உயிர் பிரியுமே தவிர அதற்கு முன்பாக பிரியாது. அந்த நேரம் வறுமுறையில் நாம் கஷ்டத்தை அனுபவித்தோம். வீடுகளில் இருந்திருந்தால், இறைவனை நம்பியிருந்தால் நிச்சயமாக அங்கு உயிரோட்டம் பிறந்திருக்கும். அந்த நேரம் வரும்பொழுது மரணமடைந்திருப்போம். சுகமான மரணம். நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் இங்கு சேர்ந்ததன் காரணமாகத்தான் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு இவ்வளவாவது வாழ்ந்தார் என்று. இரண்டில் எது சரி என்பதை நீங்கள் சிந்தித்து உணர வேண்டும். இறை நம்பிக்கை என்ற ஒன்று உங்களுக்கு இருக்குமானால் அது உண்மைதான், இறைவன் இருக்கின்றான் என்ற எண்ணம் இருக்குமானால் நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள், அவனுடைய நேரம் வந்துவிட்டால் முந்தாது பிந்தாது. அந்த நேரம் வறுமுறையில் உங்களுடைய உயிரும் உங்களை விட்டும் நீங்காது. சரி என்று உள்ளம் கூறும் பொழுது, எப்படி இந்த மருந்தின் காரணமாகத்தான் இவ்வளவு காலம் வாழ்ந்து கொண்டிருந்தேன், இந்த மருந்தின் காரணமாகத்தான் இவ்வளவு காலமும் நீங்கள் குற்றிலும் குறையுமாக வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள், வாழ்க்கையை வாழவில்லை, கஷ்டங்களோடும் துன்பங்களோடும் வேதனைகளோடும் முணக்கங்களோடும் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். இதை மட்டும் எடுக்காமல் இருந்தால் உங்களை நேரம் வரும் வரையில் நீங்கள் மரணிப்பவர்கள் இல்லை, அந்த நேரம் வரும்பொழுது நீங்கள் இழப்பீர்கள். சுகமான மரணமாக இருந்திருக்கும். உயிரை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று இருக்கும் பொழுது மருந்தும் மாத்திரையும் ஊசியும் டாக்டரும் ஸ்டெத்தோஸ்கோப்பும் எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் தெரியுது இது உயிரை காப்பாற்றும் என்று. எந்த அளவுக்கு நாம் ஜடங்களாக ஆகிவிட்டோம் என்பதற்கு இதற்கு மேல் ஒரு உதாரணம் தேவையில்லை. நான் நிராகரிக்கின்றேன். உயிரை படைத்தவன் தான் உயிரை காப்பாற்றுவான் என்பதை நான் நிராகரிக்கின்றேன். முதலில் நிராகரிப்பவனாக நான் மாறுகின்றேன். அத்தியாயம் 9:118. தங்கியிருந்த 3 கூட்டத்தாரில் ஒரு அம்சத்தை நான் கொண்டு விட்டேன், நிராகரிக்கின்றேன். என் இறைவன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அது என்னுடைய வார்த்தையாக நான் பார்க்கின்றேனே தவிர இறைவனுடைய ஒரு ஆறுதல் மிக்க ஆற்றல் மிக்க உயிரோட்டம் மிக்க ஒரு சொல் என்பதை நான் கவனிக்கவில்லை. காரணம், மனிதர்களுடைய உதவியை அதிகமாக நாடியிருக்கின்றேன். இறைவனை மறந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இறைவனை மறந்துவிட்ட நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். முதலாவது கூட்டத்தார், முதலாவது அம்சம் என்னும் இருக்கக்கூடிய இறை நிராகரிப்பினுடைய முதல் அம்சம், நான் மறந்துவிட்டு நன்றி மறந்தவனாக நிராகரிக்கின்றேன். என் கையில் இருக்கின்றது என்று. இப்பொழுது உங்கள் கையில் உயிர் இருக்கிறது, நாம் அறிய வேண்டும். தங்கிவிட்ட கூட்டத்தினர் இறைவனுடைய பாதையில் முன் செல்லக்கூடிய முன்னேறக்கூடிய அந்த பாதை உயர்வான பாதையை விட்டும் நாம் தடம் புரண்டு மனிதர்களுடைய வழிமுறைகளில் தரையை ஒட்டிய பூமியின் அடிப்படையை ஒட்டிய வாழ்க்கையை நாம் வாழ ஆரம்பித்து விட்டோம். ஆடு மாடு விலங்குகள் மாதிரி இன்னும் ஊர்வனவற்றை போன்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சத்தியத்தின் பாதையில் நாம் முன்னேற வேண்டும். மனதில் கொள்ளுங்கள், இறைவனுடைய எண்ணம் அழகான எண்ணமாக உங்களுடைய மனதில் சுவாசங்களாக அமைக்கப்படுகின்றது. உயிர் சுவாசம், உயிர் மூச்சாக அமைக்கப்படுகின்றது. அந்த உயிர் மூச்சில் இருக்கக்கூடியது அவ்வளவும் படைப்பாளனால் உங்களுக்காக உருவாக்கப்படுகின்றது. பார்க்க முடியாத அந்த இறைவனை ஏற்றுக்கொண்டீர்கள். பார்க்க முடியாத அந்த மனம், பார்க்க முடியாத அந்த மனதில் பார்க்க முடியாத எண்ணம், அழகு, அந்த அழகையும் நீங்கள் விவரிக்க முடியாது. அது ஒரு சுகமான எண்ணம். இவ்வளவும் மறைவானது.
இறைவனை ஏற்றுக்கொள்வதென்றால் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். மனதின் அடகுக்கு உருவம் தமைக்க முடியாது. அந்த அடகுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த பரிமாணமும் பரிணாமம். இதனை நீங்கள் மறுப்பவர்களா? இல்லை. அவ்விதமாயின் உங்களுடைய மனிதர்களுடைய தொடர்பை விட்டும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவுவார்கள் என்ற அந்த தொடர்பு எண்ணத்தினுடன் தொடர்பை விட்டும் விலகுங்கள். உள்ளட்சம் நிலைத்திருக்கும். எப்படி வாழப்போகின்றோமோ என்ற அந்த உள்ளட்சம் நிலைத்திருக்கும். இந்த உள்ளட்சம்தான் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது இன்று வரையிலும் என்பதை உங்களுடைய எண்ணங்களில் கொள்ளுங்கள். இதுவரை மறதியில் இருந்து விட்டோம். மறத்து போயிருந்தது என்ற உணர்வு உங்களுக்காக புதுப்பிக்கப்படுகின்றது. ஒரு அமைதி, ஒரு கலவரத்திற்கு பிறகு, மனம் கலவரத்திற்கு பிறகு, மனதினுடைய அலைக்கழிப்பிற்கு பிறகு ஒரு அமைதி ஏற்படுகிறது என்றால் யாரிடமும் உதவி இல்லை, எனக்கு என் இறைவன்தான் என்ற எண்ணம் உங்களை அறியாமலேயே உள்ளுக்குள் வருகின்றது. இந்த பயபக்திக்கான விடை அமைதி. இப்போ கூட உங்களுடைய சொந்தத்தை எண்ணி நாளைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்து பாருங்கள், பயம் வந்துவிடும். இதற்கு பெயர் மனிதர்கள் பற்றிய பயம். மனிதர்களால் எனக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை பற்றிய பயம். மனிதர்களை விட்டு விலகும்போது இறைவனுடைய உதவி நமக்கு இல்லாமல் ஆகிவிடுமோ என்ற பயம், அந்த உள்ளட்சம், பயபக்தி. இந்த இரண்டில் இரண்டாவது நமக்கு சாதகமானது. இறைவனுடைய உதவி இல்லாமல் ஆகிவிடுமோ என்று, மனிதர்களுடைய உதவி இல்லாமல் ஆகிவிடுமோ என்று பயப்படும் பொழுது மேலும் கேடுகள், வேதனைகளும் தண்டனைகளும் இறைவனிடம் உண்டு. எப்பொழுது நான் இறைவனை மறந்துவிடுகின்றனோ அடுத்தது இணை வைக்கின்றேன், மனிதர்களை இணை வைக்கின்றேன், இரண்டாம் கூட்டத்தினராக மாறுகின்றேன். முதலில் இறைவனை மறந்த நிலை, இறைவனுடைய எண்ணங்களை நான் மறுக்கின்றேன். பிறகு அதே எண்ணத்தை வைத்துக்கொண்டு மனிதர்களிடம் உதவி தருகின்றேன், இணை வைக்கின்றேன். இறைவனுக்கு பதிலாக மனிதர்கள் போதுமானவன் என்று நான் இணை வைக்கின்றேன். இந்த இரண்டு கூட்டத்தினரையும் பார்க்கலாம். கடவுள் இருக்கிறார் தான், இருந்தாலும் கடவுளை மட்டும் நம்பக்கூடாது. நம்ம முயற்சியும் வேணும். நம்மளும் கடவுளுக்கு உதவி செய்யணும். அவருடைய அறிவு, அவருடைய திறன் மட்டும் பத்தாது. நீங்களும் கடவுளுக்கு உதவி செய்யுங்க. என்ன அழகாக இறைவனை இவர்கள் விமர்சிக்கின்றார்கள். தங்களுடைய கற்பனைகளை கொண்டு இந்த அற்பமானவன் இறைவனுக்கு உதவி செய்ய வேண்டும் இவனுடைய அறிவை கொண்டு. அந்த அறிவை கொடுத்தது இறைவன் தான், ஒரு சோதனைக்காக வேண்டி, இது எதுக்கும் உதவாது என்று. இந்த உதவாக்கரை அறிவை வைத்துக்கொண்டு இறைவனுக்கு நான் உதவி செய்கின்றேன், நாமும் முயற்சி செய்ய வேண்டும். சும்மா வந்துடுமோ? ஒன்றுமில்லாமல் இருந்த நிலையில் உங்களை படைத்தோம். ஒரு அணுவாக உருவாவதற்கு முன்பாக நீங்கள் யார் என்று தெரியாது, உங்களை படைத்தான். உங்களை மண்ணிலிருந்து படைத்த போதும், உங்களுடைய அன்னையர்கள் வயல்களில் நீங்கள் சிசுக்களாக இருந்த போதும் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் படைத்தேன் என்ற அந்த சத்தியத்தை அவன் உங்களை விட அதிகமாக உணர்ந்தவன். உள்ள பிறந்த உடனேயே, கருத்து வச்ச உடனேயே மருந்து, மாத்திரை, விஷம் அவ்வளவையும் போட்டு நான் தாயையும் சேயையும் காப்பாற்றுவேன். இதற்கு மேல் ஒரு தரித்திரமும் எனக்கு கிடைக்கக்கூடிய இறைவனுடைய வேதனையும், வம்சங்களாக தொடரக்கூடிய இறைவனிடமிருந்துள்ள சாபக்கேடும் டாக்டர்களிடம் எப்பொழுது சென்றோமோ அன்று முதலாக ஆரம்பமாகிறது. அறிந்து கொள்ளுங்கள், டாக்டர்கள் கொள்பவர்கள், உயிரை பற்றி அவர்களுக்கு தெரியாது, பொய்யுரைப்பவர்கள், நயவஞ்சகர்கள். இதற்கு மேல் அவர்களுக்கு என்ன வார்த்தை இருக்க முடியும்? உயிரை பற்றி தான் தெரியாத நிலையில் காப்பாற்றுகின்றேன் என்று பாமர மக்களை ஏமாற்றும் போது நயவஞ்சகம் இல்லையாது. கடைசியில் டாக்டர் உயிர் போயிருமா நினைக்கும் போது கடவுளை வேண்டிக்கொள், எல்லாத்தையும் சொல்லி அனுப்பிச்சிருங்க. இந்த நயவஞ்சகத்தையும் துரோகத்தையும் நாம் அறிய முடியாத அளவுக்கு மறத்து போய்விட்டது. இதற்கு மேல் இறைவனுடைய தண்டனை எதுவும் தேவையில்லை. முதலாவதாக இறைவனை மறந்த நிலையில் இருக்கின்றோம். நன்றி கெட்டவர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த பெருமையில். இதன் காரணமாக உங்களுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது நீங்கள் உங்களை காப்பாற்ற இயலாதவர்கள் என்பதை உணர்கின்றீர்கள். இப்பொழுது இணை வைக்கின்றீர்கள் மனிதர்களை. ஆக முதலில் நான் நன்றி கெட்டவனாக பின்தங்கிவிட்டேன். இப்பொழுது பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று. கஷ்டம் வரும்பொழுது நான் நன்றி கெட்டவனாக இருந்து மறந்ததன் காரணமாக இறைவனுடைய உதவி இல்லை, மனிதர்களை சார்ந்து வாழ்கின்றேன் இணை வைப்பவர்களாக. இறைவனுக்கு பதிலாக உலகம் அனைத்தையும் இணை வைக்கின்றேன், உதவி செய்வார்கள் என்று. உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன். இறைவன் ஒரு பக்கம், மனித சமுதாயம் அவ்வளவு பேரும், 1000 கோடி மக்களும் இன்னொரு பக்கம், உங்களுக்கு யார் வேண்டும்? கூறுவீர்கள் இறைவன் தான் என்று, சந்தேகம் இல்லாமல். இந்த சத்தியத்தை எப்படி மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? 100 பேரை வச்சுக்கிட்டு, 40 பேரை வச்சுக்கிட்டு, என்ற சொந்தங்கள் வச்சுக்கொண்டு இவர்கள் உதவுவார்கள் என்ற எண்ணம் இனியும் இருக்கக்கூடாது.
உறவுகள் இருக்கட்டும், அவர்களுக்கு நீங்கள் நன்மையை நாடுங்கள், விரும்புங்கள். பொருள் அடிப்படையில் உதவி செய்ய முடியாது யாரொருவருக்கும், அவருக்காக நீங்கள் நன்மையான எண்ணங்களை மனதில் கொண்டு வந்தால் போதுமானது. அந்த பிரார்த்தனை அவர்களுக்கு வேலை செய்யும். பொருளை கொண்டு உயிரோட்டத்தை அளிக்க முடியாது, உணர்வை கொண்டு உயிரோட்டத்தை அளிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்லெண்ணம் கொள்ளுங்கள். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உறவுகள் மீது பொறாமையை கொண்டிருக்கின்றோம், வெறுப்பை கொண்டிருக்கின்றோம், விரோதத்தை கொண்டிருக்கின்றோம். அவர்களால் முடியாத ஒன்றை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள். எதிர்பார்த்தது என்னுடைய தப்பு. இதன் காரணமாக ஒருவருக்கொரு நயவஞ்சகமாக வாழ்கின்றோம். இறைவனை மறந்த நிலை ஒன்று பின்தங்கிவிட்ட கூட்டத்தினர் பெருமையின் காரணமாக கஷ்டம் வரும்பொழுது இறைவன் நீங்கிவிட்டான் இதுவரையில், இப்பொழுது நீங்கள் மனிதர்களை நினைவிக்கின்றீர்கள். இரண்டாம் கூட்டத்தினர் ஆனாலும் கூறுகின்றீர்கள் மனிதர்கள் முன்பாக நான் நம்பிக்கை கொண்டவன் என்று. நம்பிக்கை கொள்ளாத நிலையில் இது நயவஞ்சகம், துரோகம், இறைவனுக்கு நேரடியான துரோகம். நீங்கள் இறைவனை நம்புகிறீர்களா என்று கேட்டால் ஆமாம் நம்புகின்றோம். எவ்வளோ நம்புகிறோம்? நிறையா நம்புகிறேன். பிறகு நீங்கள் உயிரை காப்பாற்ற டாக்டர் வந்திருக்கீங்களே என்று கேட்கும்போது சிரிச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கும். தவறு என்பதை உணர்வதில்லை. இந்த பின்தங்கிவிட்ட 3 கூட்டத்தாரும் இதில் நாம் ஒன்று தவறிவிட்டால் 3ம் இணைந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் இறைவனை மறந்து பெருமை கொண்டு வாழ்ந்திருக்கிற நிலை, பிறகு இறைவனுக்கு பதிலாக மனிதர்களை இணைய வைத்து இவர் காப்பாற்றுவார் என்று வாழக்கூடிய நிலை, 3 மனிதர்களுடைய முன்பாக நான் பயபக்தியாளன், இறை நம்பிக்கை கொண்டவன் என்று கூறக்கூடிய நயவஞ்சகத்தனம். இந்த 3மே நம்முடைய வாழ்க்கையில் கலந்து நிற்கின்றன. இறுதியாக அந்த நயவஞ்சகத்தனம் நாம் இறைவனை விட்டும் முற்றிலுமாக விலக்கப்பட்டு விட்டோம் இறைவனால் என்ற அந்த ஒரு பயத்தை நாம் கொள்ள வேண்டும். இணை வைக்கக்கூடிய நிலையில் இறைவன் ஒருவேளை மன்னிக்கலாம், நடுநிலை. ஆனால் மறந்துவிட்ட நிலையில் பெருமையின் காரணமாக நான் மறந்துவிட்ட நிலையை எப்போது வேண்டுமானாலும் விழிப்புணர்வு இருக்கும் பொழுது கண்டிப்பாக என் இறைவனை நான் மறந்துவிட்டு துக்கமே என்று இறைவன் பக்கம் திரும்ப முடியும். மீண்டும் உங்களை எந்த அழகான அமைப்பில் படைத்தானோ அந்த அமைப்பில் வாழ வைக்க நிச்சயமாக இறைவன் தன் மீது பொறுப்பேற்றுக் கொண்டவன் என்பதை அறியுங்கள். உங்களுடைய எண்ணத்தின் தூய்மையில் நீங்கள் அமைய வேண்டும். இப்பொழுது அத்தியாயம் 9 118வது வசனம். தங்கியிருந்த 3 கூட்டத்தாரையும். உங்களுடைய வாழ்க்கையில் எதற்காக நஷ்டம் ஏற்பட்டது, கஷ்டம் ஏற்பட்டது, எதற்காக துன்பங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன, எதற்காக உங்களுடைய உள்ளம் பீதியடைந்து மனம் பேதலித்து ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதற்கு அடையாளம் இந்த 3ம் உங்களிடம் இருக்கின்றது. இந்த 3இல் எது மிகையாக இருக்கின்றது என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் நான் நம்பிக்கை கொண்டவன், கடவுள் நம்பிக்கை கொண்டவன் என்று ஊருக்கு காட்டும் விதமாக நாம் பலவிதமான வேஷங்களையும் கொண்டிருக்கின்றோம். இந்துக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அடையாளங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது பக்தி உள்ளவர் என்று தெரியும். கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது அவர்களுடைய அடையாளங்களை பார்க்கும்போது பக்தி உள்ளவர். முஸ்லீம்கள் அவர்களுடைய அடையாளத்தை பார்க்கும்போது பக்தி உள்ளவர்கள். வேஷம் போட்டுக்கொண்டு ஊரை ஏமாற்றிக்கொண்டு தாங்கள் கடவுள் நம்பிக்கையுள்ளவர்கள் என்று உலகத்தை ஏமாற்றிக்கொண்டு வாழக்கூடிய இந்த போக்கில் இருக்கக்கூடிய வெளி வேஷங்களை கொண்டு அடையாளம் காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நயவஞ்சகர்கள் என்பதை அடையாளம் காண வேண்டும். மற்ற இந்த அடையாளங்கள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், இறைவனால் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அடையாளங்களை கொண்டு வாழாதீர்கள். ஊருக்கு காட்டக்கூடிய அடையாளங்கள் கூடாது. கடவுள் உங்களுடைய உள்ளத்தை பார்ப்பாரா, உங்களுடைய நெத்தியையும் தாடியையும் பார்ப்பாரா? எதை பார்ப்பார் கடவுள்? தெளிவாக கொண்டு வர வேண்டும். ஊருக்கு நீங்கள் காட்டுவதால் எந்த புண்ணியமும் கிடையாது. ஒருவரை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள், நாம் இந்த கூட்டத்தினர், நாம் இந்த மனவாடு என்று. அப்படி கிடையாது. இறைவனுக்கு உள்ளட்சத்தோடு வாடுங்கள். அந்த உள்ளட்சத்தை கவனிப்பவன் இறைவன். அங்கு அவன் அமைதியை கொண்டு வருகின்றான். அதற்கு நாம் நன்றியோடு இருக்க வேண்டும். சத்தியத்தையும் உண்மையும் கொண்டு நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை இன்று நாம் ஆரம்பிக்க வேண்டும். நம்முடைய இறைவன் நமக்கு முற்றிலுமாக நெருக்கமாக இருந்து உதவி புரியக்கூடியவன். நாம் அறிய வேண்டும், இனி என் இறைவனுக்கு என்னுடைய பயபக்தியை காட்டுவதை தவிர மனிதர்களுக்கு காட்ட மாட்டேன். இதுதான் அடையாளம் என்றிருந்தால் முதல்ல அது சரிச்சுத்தான் மற்ற வேலை. நான் இறைவனுக்கு உண்மையாளனாக இருக்கிறேன் என்றால் இந்த மாதிரியான வெளிப்படையான அடையாளங்களை கொண்டு வேஷம் போட்டுக்கொண்டு திரிவது நிச்சயமாக இறைவனுக்கு வெறுப்புடையதாக இருக்கின்றது. நீங்கள் பயபக்தியுடையவர்களாக இருந்தால் அந்த பயபக்தியை நான் பார்க்க வேண்டும், ஊருக்கு காட்ட வேண்டாம். சிறப்பான வாழ்க்கையை நான் வாழ வைக்கின்றேன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பிறருக்கு அறிவியுங்கள். எப்படி வாழ்கின்றீர்கள் என்று அறிவியுங்கள்.
வேஷம் போட்டுக்கொண்டு வாழும்பொழுது, நயவஞ்சகத்தனமாக வாழும்பொழுது நாம் மனம் பேதலித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படித்தான் வாழ முடியும். என் இறைவனே, நம்பிக்கை கொண்ட மனிதர்களில் எங்களையும் ஆக்கி வைப்பாயாக. உண்மையான மனிதர்களில் எங்களையும் ஆக்கி வைப்பாயாக. உனக்கு மட்டுமே அஞ்சக்கூடிய மனிதர்களில் எங்களையும் ஆக்கி வைப்பாயாக. எங்களையும் எங்களுடைய குடும்பத்தினரையும் இணைத்தே சொல்லுங்கள். என்னை என்று கூற வேண்டாம், எங்களை என்று கூறும் பொழுது உங்களுக்கு நெருக்கமான அனைவரும் உங்களை அறியாமலே சென்று விடுவார்கள். எப்படி யாருமே உதவி இல்லை என்று நினைக்கும் பொழுது இறைவனுடைய உதவி வேண்டும் என்று நீங்கள் எண்ணாமலேயே அது இயற்கையாகவே இறைவன் பக்கம் சார்ந்து இறைவன் அங்கீகரித்து உங்களுக்கு அமைதியை கொடுக்கின்றானோ கவலையான சூழ்நிலைகளில், அவ்விதமாக எங்களுக்கு என்று கூறும்பொழுது மனிதர் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நீங்கள் உங்களுடன் நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நன்மைக்குரிய கூலி ஒரு மடங்கல்ல, இரு மடங்கல்ல, நீங்கள் அறியாத நன்மைகள். நீங்கள் அனுமானிக்க முடியாத நன்மைகள் உங்களுக்காக இருக்கின்றன. இன்று நீங்கள் வேலை பார்த்து இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கைக்காக வேண்டி. இதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் உங்களின் வேஷம் இல்லை, ஊர்களுக்கு காட்டக்கூடிய அந்த வேஷம் இல்லை. நிச்சயமாக நீங்கள் இறைவனால் பாதுகாக்கப்பட்டவர்கள். இனி இறைவன் உங்களுக்கு அறிவிப்பான். இறைவன் யார் என்பதை அறிவிப்பான். உங்களை மன்னிப்பவன், கருணையாளன், அளவில்லாத அருளை கொண்டு உங்களை ஈடேற்றம் செய்வான் என்பதை இப்பொழுது அறிய வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய தெய்வ அடையாளத்தை ஊருக்கு காட்டாதீர்கள், மனிதர்களுக்கு காட்டாதீர்கள். உள்ளட்சம் கொள்ளுங்கள், உள்ளத்தை கவனிப்போன் இறைவன். இதில் ஊருலக மக்களை பின்பற்றக்கூடாது. பயப்படுங்கள். நீங்கள் மனிதர்களுக்கு காட்டுகின்றீர்களா உங்களுடைய அடையாளங்களை? எனக்கு உள்ளட்சத்தின் காரணமாக காட்டுகின்றீர்களா உங்களுடைய பண்புகளை சீர்படுத்திக் கொள்வது என்பதாக? ஏனென்றால் உங்களுடைய உள்ளத்தின் பண்புகள் இறைவனுக்கு பிடிக்கும். நீங்கள் வேஷம் போட்டுக்கொண்டு திரிவது இறைவனுக்கு பிடிக்காது. நிச்சயமாக அவனுடைய வெறுப்புக்கு ஆளாகக்கூடியவர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த வாழ்க்கையை விட்டும் என்று நாம் விலகுகின்றோம். மனிதன் என்ற ஒரு அடையாளத்தை தேர்வு எதுவும் இருக்கக்கூடாது முகத்தில். அந்த அகத்தினுடைய அழகு முகத்தில் தெரிய வேண்டும். நெத்திக்கு கீழே தான் முகங்கிறது, நெத்திக்கு மேலே கிடையாது. உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தை இப்பொழுது சீரமைத்திருக்கின்றான், சுத்தமாக்கியிருக்கின்றான். அத்தியாயம் 9 118. தங்கியிருந்த 3 கூட்டத்தாரையும், எங்கள் இறைவனே, உன்னை மறந்தவர்களில் என்னை ஆக்கிவிடாதே, இணை வைப்பவர்களில் என்னை ஆக்கிவிடாதே, நயவஞ்சகர்களில் என்னை ஆக்கிவிடாதிருப்பாயாக. என்னுடைய வாழ்க்கை இதுவரையில் இருந்தது போன்று இனி நெருக்கடிக்குள்ளாக வேண்டாம். நம்பிக்கை கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன். பூமி விசாலமாக இருக்கின்றது, என் மனமும் நெருக்கடிக்குள்ளாக இருக்கின்றது. இந்த விசாலமான பூமியில் இந்த மன நெருக்கடியின் காரணமாக நான் என் உயிர் திறக்கின்றேன், தற்கொலையும் செய்து கொள்கின்றேன். அப்படி என்றால் பூமி விசாலமாக இருக்க வேண்டுமா, மனம் விசாலமாக இருக்க வேண்டுமா? இந்த மனதின் மீது உங்களுடைய ஆதிக்கம் என்ன இருக்கின்றது? நிச்சயமாக இறைவன் கூறுகின்றான், மனிதனுக்கும் அவன் இதயத்துக்கும் இடையே ஆதிக்கம் புரிவன் இறைவன் ஒருவன் தான். வானங்கள் பூமியை விட விசாலமானது உங்களுடைய மனம். அதில் உங்களுடைய மனிதர்களையும் உங்களுடைய பொருள்களையும் உங்களுடைய அறிவையும் கொண்டு நெருக்கடிக்குள்ளாகாதீர்கள். அவ்வளவும் பொருள்கள் அழியக்கூடியது. இறைவனுடைய ஆளுமையோ அவனுடைய ஒரு வாக்கு, அந்த வாக்கினுடைய தூய்மை உங்களுடைய மனதிற்கு உயிர் கொடுக்கக்கூடியது. உங்களுக்காக வானங்களிலும் பூமியிலும் விளையும் அவ்வளவும் உங்களுடைய நன்மைகளுக்காக வேண்டி இறைவன் உங்களுக்காக சுத்தப்படுத்தியிருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது அவனை தவிர இறைவன் இல்லை என்ற அந்த உணர்வுக்கு வாருங்கள். என் இறைவனே, உன்னை தவிர கதி இல்லை என்பதனுடைய பெயர் அல்லாஹ், அவ்வளவுதான். இதற்கான பொருள் அவ்வளவுதான். உன்னைத்தான் கும்பிடுகின்றேன், உன்னை தவிர கதி இல்லை, கும்பிடுவதற்கு தகுதியானவன் உன்னை தவிர இல்லை என்பதனுடைய பெயர், அதனுடைய பெயர் தாங்கக்கூடிய ஒரு வார்த்தை அல்லாஹ். இந்த மாதிரியான பொருள் கொள்ளக்கூடிய எந்த பாஷையும் கிடையாது. இறைவன் என்பது இறைஞ்சுவதற்கு தகுதியானவன், அதிலும் அர்த்தம் இருக்கின்றது. கடவுள் என்பதற்கு கடந்த மகா சக்தியானது உங்களுடைய உள்ளத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றது, உங்களுடைய உள்ளத்தில் அறிவிப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அறிவிப்பு தான் கடவுளை தவிர உருவமாக கொள்ளாதீர்கள். ஆசீர்வாதம் கடவுள், சக்தியானது கடவுளாக இருக்கின்றது. மற்றபடி நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிற பெயர்கள் வெறும் பெயர்கள், கற்பனை பெயர்களை தவிர அதற்கு எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. ஆக கும்பிட்டு விடுவதற்கு தகுதி படைத்தவன் உன்னை தவிர கதியில்லை என்று சரண்டர் ஆகக்கூடிய அந்த சரணாகதிக்கு பெயர் அல்லாஹ் என்பது பொருளாகும். அல்லாஹ் அன்றி அவனிடம் நான் சரணாகதி அடைவதை தவிர வேறு கதி இல்லை என்று எப்பொழுது நீங்கள் உணர்கின்றீர்களோ, இப்பொழுது அவர்கள் உணர்ந்து கொண்டார் என்பதற்காக வேண்டி அவர்கள் பாவத்திலிருந்து விலகிக் கொள்ளும் விதமாக மன்னித்தான். என்று ஒரு கவலைக்கு பிறகு நான் அமைதி அடைந்திருக்கின்றேன் என்றால் என்னை மன்னித்தான், இனியும் இந்த கவலைக்குரிய பாதையில் செல்லக்கூடாது என்பதிலிருந்தும் நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டி முதலில் மன்னிப்பை கொடுக்கின்றான், பிறகு விலகிக் கொள்ளுங்கள். நன்றியுணர்வோடு உங்களுடைய இணை வைக்கக்கூடிய அந்த நன்றியுணர்வோடு விலகிக் கொள்ளுங்கள். உங்களை மன்னித்து பின்னர் நன்றியுணர்வை காட்டுகின்றீர்களா என்பதை பார்க்கின்றான்.
ஒரு காலம் உங்களுடைய குடும்பத்தினரையும், உங்களுடைய சகோதர சகோதரிகளையும், உங்களுடைய பெற்றோர்களையும், உங்களுடைய பிள்ளைகளையும், உங்களுடைய சேமிப்புகளையும், உங்களுடைய வியாபாரத்தையும், உங்களுடைய வீடுகளையும் நம்பி வாழ வேண்டாம். கொடுத்தது அவன்தான். அவனுக்கே நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை காட்டுங்கள், உங்களுடைய நன்றியுணர்வை காட்டுங்கள். நிச்சயமாக நீங்கள் நன்றியுணர்வோடு இருக்கும் பொழுது அவன் உங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான் தன்னுடைய பாக்கியங்களுக்காக வேண்டி. உங்களுடைய எண்ணம் என்று தூய்மையாக இருக்க வேண்டும். எங்கள் இறைவனே, இந்த 3 விஷயங்கள் உங்களுடைய மனதில் இருக்க வேண்டும். என் இறைவனே, உன்னை மறந்த நிலையில் பெருமை கொண்டவனாக நான் வாழ வேண்டாம். எங்கள் இறைவனே, உன்னை மறந்ததன் காரணமாக இணை வைப்பவர்கள் எங்களை விட்டுவிடாதே. உன்னை தவிர எல்லோரையும், எல்லா பொருள்களையும், மனிதர்களையும் நம்பக்கூடிய அளவுக்கு என்னை விட்டுவிடாதே. எங்கள் இறைவனே, நயவஞ்சகத்தோடு ஊருக்கு நான் பயபக்தியை காட்டக்கூடாது என்று முதலாக உனக்கு மட்டுமே. அந்த உள்ளச்சத்தை நிச்சயமாக இறைவன் பார்க்கின்றான். இந்த 3 விலகிக்கொள்ள மனம் விசாலமாகிவிட்டது. இறைவன் மன்னித்து விட்டான். இனி நமக்கு வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையிலும் நன்மை, மறு உலக வாழ்க்கையிலும் நன்மை. இந்த நன்மையை கொண்டு இன்று முதலாக நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக தொடங்கும் என்ற அந்த ஒரு சத்தியத்தை கொண்டு விடைபெறுவோம்.